சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியில் அரசு பேருந்து ஏறியதால் காலில் படுகாயம் அடைந்த மூதாட்டி பலியாகி இருக்கிறார். பழைய வண்ணாரப்பேட்டை பேருந்து நிறுத்தத்தின் ஓரமாக நின்றிருந்த அந்த மூதாட்டி மீது மோதி இருக்கிறது மாநகர பேருந்து. அரசு மாநகர பேருந்தை பின்னோக்கி இயக்கிய போது விபத்தில் சிக்கியிருக்கிறார் மூதாட்டி. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நிர்மல் விவரிக்க கேட்போம். நிர்மல், இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன, விவரிங்க. வணக்கம். சென்னை புளியாந்தோப்பு ஆட்டுத்தொட்டி பகுதியை சேர்ந்தவர் பேகம் பிபி. இவர் நேற்று முன்தினம் உறவினர்களை பார்ப்பதற்காக தங்கசாலை பேருந்து நிறுத்தத்திற்கு வந்திருக்கிறார். அப்போது மழையின் காரணமாக பேருந்தின் நிறுத்தத்தின் ஓரமாக நின்று கொண்டிருந்த போது மாநகர பேருந்து ஒன்று ஓட்டுநர் பின்னால் எடுக்க முயன்ற போது பேகம் பிபி இருப்பதை பார்க்காத ஓட்டுநர் அவர் கால் மீது ஏற்றியிருக்கிறார். இதில் பேருந்தில் சக்கரத்தில் மாட்டி அவரது வலது கால் நசுங்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக அருகில் இருந்தவர்கள் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அவரை சிகிச்சைக்காக அனுப்பி வைத்திருக்கின்றனர். மருத்துவர்கள் அவரது கால் முழுமையாக நசுக்கப்பட்டதால் பாதி காலை நீக்கப்பட வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றனர். அதே போல் அவரது உடல் அறுவை சிகிச்சைக்கு ஒத்துப்போகாமல் இருப்பதால் அவர் இறப்பதற்கு கூட வாய்ப்பு இருப்பதாக மருத்துவ தரப்பில் நேற்று ஏற்கனவே கூறியிருந்த நிலையில் இன்று சிகிச்சை பெற்று வந்த பேகம் பிபி அறுவை சிகிச்சையின் போது உடல் ஒத்துழைக்காமல் தற்போது உயிரிழந்திருக்கிறார். இது குறித்து கொத்தால்சாவடி போக்குவரத்து புலனாய்வு போலீசார் வழக்கு பதிவு செய்து ஓட்டுநரையும் நடத்துனரையும் அழைத்து விசாரணை செய்து வருகின்றனர். இது தொடர்பாக மூதாட்டியின் குடும்பத்தினர் கூறுகையில் இதற்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி நிர்மல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.